பெண்மணிகள் நல்லவர்களாக வந்தால்தான் அவர்களின் மூலமாக கிடைக்கிற குழந்தைகள் நல்லவர்களாக உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் நல்லவர்களாக உருவாகுவதற்கு முதலாவது அவர்களுடைய படிக்கிற பாடசாலை, அவர்கள் ஓதுற மதரசாவுடைய சூழல் சரியாக இருக்கணும். நல்ல விடயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். தவறான பாவமான காரியங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படணும். அவர்கள் நல்ல முறையில வளர்க்கப்பட்டால் தான், அவர்கள் நல்ல பெண்களாக வந்தால்தான் திருமணத்திற்கு பின்னால நல்ல தாயாக நல்ல மனைவியாக இருப்பாங்க. சில வேளை அவர்கள் நல்ல முறையில வளர்க்கப்படல, நல்ல முறையில பயிற்றுவிக்கப்படல. அவர்களுடைய கணவன் ஆக பெரிய அல்லாமாண்டே வீங்களில் அவர்களுடைய கணவன் நல்லவர் என்றா அவரை விட நல்லவர் உலகத்துல பார்க்கலாம். உலகத்தில் ஆக நல்லவர்கள் யாரு? நபிமார்கள். நபிமார்களுக்கு மேல சிறந்தவர்கள் உலகத்துல மனிதர்கள் வேறு யாரும் இல்லை. ஏன்? அவங்க மாசூம், பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சிலவேல் அந்த நபிமார்களே அந்த பெண்மணிகளுக்கு கணவன்மார்களாக வந்தாலும் அந்த பெண்மணிகள் நல்ல முறையில பயிற்றுவிக்கப்படல, விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படல, நல்ல முறையில வளர்க்கப்படலண்டா அந்த பெண்களை திருத்த இயலாது. குர்ஆன்ல அல்லாஹ் 2 வகையான வரலாறுகளை கூறுகின்றான். ஒன்று, கணவன் ஆக நல்லம், மனைவி நல்லவளாக இல்ல, அதனால பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக மாட்டாங்க. 2வது, மனைவி ஆக நல்லம், கணவன் நல்லவனாக இல்ல, ஆனா பிள்ளைகள் நல்லவர்களாக வருவாங்க என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 உதாரணங்களை கூறுகின்றான். அந்த 2 உதாரணங்களை நாங்க இப்பொழுது பார்க்கலாம். சூரத்து தஹ்ரீம்ல தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத் كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக நாங்க 2 பெண்மணிகளை உங்களுக்கு வைக்கின்றோம். இம்ராஅத் நூஹ், ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி, வம்ராஅத் லூத், மற்றது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி. 2 பேருமே நபிமார்களுடைய துணைவிமார்கள். ஆனால் அந்த 2 பெண்மணிகளும் நல்ல முறையில வளர்க்கப்படல. அவங்களோட கணவன்மார் யாரு? அல்லாஹ்வே கூறுகின்றான், கானதா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்ல 2 அடியார்களுடைய துணைவிமார்களாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, ஆனா அந்த 2 மனைவிமார்களும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு துரோகம் பண்ணினாங்க. ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அதனால அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்களுடைய செல்வமோ பணமோ அவர்களை பாதுகாக்காது. வகீல துஹுலன் நார மஅத்தாஹிலீன், நாளை மறுமை நாளில நரகத்தில் நுழையக்கூடியவர்களுடன் நீங்களும் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப நல்லவர், மனைவி நல்ல பெண்ணாக அமையல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான். இப்ப பயங்கரமான வெள்ளப்பெருளையம் வரப்போகுது. வாப்பா சொல்றாரு, மகன் வாங்க, வந்து கப்பல் ஏறிக்கோங்க, பெரிய தூஃபான் என்ற வெள்ளம் வரப்போகுது. யா புனைய இருக்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், மகன் வாங்க, வந்து ஏறிக்கொள்ளுங்க, நீங்க இந்த நிராகரிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அழிஞ்சிடாதீங்க, வந்து கப்பல்ல ஏறுங்க. ஆனா மகன் என்ன சொன்னாரு? கால சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கல்லு மலை ஒன்று இருக்குது, அதை நான் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم. அல்லாஹ்வுடைய உத்தரவிலிருந்து அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செய்தானோ இறக்கப்பட்டானோ அவர்களை தவிர வேறு யாரும் பாதுகாக்கப்பட முடியாது. வாப்பா பேசிக்கொண்டே இருக்கிறாரு. وحال بينهما الموج فكان من المغرقين, வாப்பாவுக்கும் மகனுக்கு மத்தியில பெரிய ஒரு அலை ஒன்று வந்து அந்த அலை மகனை அழித்து மகன் மூழ்கடிக்கப்படுகிறாரு. மகன் இறந்துட்டாரு.
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரியான கவலை. வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி. யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களில் உள்ளவர். அவருக்கு அப்படி ஆகிருச்சு. இப்ப அல்லாஹ் சொன்னான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவராக சேரவே முடியாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், என்ற அவர் நல்ல செயல் செய்தவர் அல்ல, அவர் நல்ல வேலைகளை செய்யல்ல. உங்களோட குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவராக அவரை சேர்த்து கொள்ள முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபியுடைய மகன். ஆனால் அந்த மகன் நல்ல முறையில வளர்க்கப்படல. அதற்கு ஆக முக்கியமான காரணியாக அந்த பிள்ளையுடைய தாய் இவர்களுடைய மனைவி அமையல்ல. அதனால மகனும் அல்லாஹுடைய அந்த வெள்ள பிரணியத்தினால மகன் அழிந்து விடுகிறாரு. இது முதலாவது சரித்திரம். இரண்டாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனைவியும் அப்படித்தான். அதாவது நடத்தை கெட்டவர்களாக இருக்கல்ல. என்ன, நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான். ஆனா சில பாவங்களுக்கு சப்போர்ட், ஆதரவாளர்களாக இருந்தாங்க. சில தவறுகளை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களோட காலத்துல தான் அந்த ஒரு பால் திருமணம், அது அந்த பயங்கரமான பாவம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல தான் முதலாவது உலகத்துல உருவாயிச்சு. இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை அழிப்பதற்கு மலக்குமார்களை அனுப்பினான். மலக்குமார்களும் வாலிபர்களுடைய தோட்டத்துல வந்தாங்க. அது அல்லாஹுடைய ஒரு சோதனையுடைய, அவனுடைய பரீட்சையுடைய ஒரு வித்தியாசமான முறை. மலக்குமார்கள் வாலிபர்களுடைய தோற்றத்துல வந்துட்டாங்க. இந்த பெண்மணி ஊர்ல உள்ள வாலிபர்களுக்கு சொல்லிட்டா, இப்படித்தான் எங்கட வீட்டுக்கு சில நல்ல அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு அவர்களுடன் தவறாக நடக்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெஞ்சறாங்க, யா கௌம் ஹாஉலாய் பனாதி ஹுன்னா துஹரு லக்கும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ ضيفي. என்னுடைய மகள்மார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு அழகான முறையில நான் திருமணம் முடித்து தாரேன். ஆனா என்னுடைய விருந்தாளிகளுடன் தவறுதலாக நடந்துடாதீங்க. நீங்க தயவு செய்து என்னுடைய விருந்தாளிகளை கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சுகிறார். இப்பொழுது வந்தவர்கள் சொன்னார்கள், யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக், நாங்க அல்லாஹுடைய தூதுவர்கள். லா யஸிலு இலைக், இவர்கள் உங்களுக்கு கிட்டவும் வரையலாம். நாங்க வந்தது எதுக்கு? ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பிகித்இன் மினல் லைல், நீங்க இரவோடு இரவாக உங்களோட குடும்பத்தை அழைத்து கொண்டு போங்க. فأسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك, உங்கள யாரும் போற நேரத்துல திரும்பி பார்க்காதீங்க. இங்க நீங்க ஜோர்டான் விட்டுட்டு பெலஸ்தீனுக்கு போங்க. ولا يلتفت منكم أحد إلا امرأتك, உங்களோட மனைவியை தவிர உங்களோட மனைவி மட்டும் திரும்பி பார்ப்பா. إنه مصيبها ما أصابهم, உங்களோட கூட்டத்திற்கு ஏற்படுற தண்டனை உங்களோட மனைவிக்கும் ஏற்படும் அப்படின்னு அது நீண்ட ஆயத். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அவர்கள் வாழ்ந்த அந்த பெரிய பிரதேசம் ஜோர்டான்ல நாங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். ஜோர்டான் அம்மான் சிட்டியிலிருந்து 392 அடி கடல் மட்டத்தை விட கீழே இருக்குது அந்த பகுதி. ஜோர்டான்ல கடும் குளிராக இருக்கும், அம்மான்ல அந்த பகுதி சூடானதாக இருக்கும். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து என்ன செய்தாங்கண்டா, அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெரிய பிரதேசம் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் ஈக்கும் நீளம், ஒரு 7 கிலோமீட்டர் அகலம் ஈக்கும். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து தன்னுடைய 600 சிறகுகளில் ஒரே ஒரு இறக்கையின் மூலமாக அந்த பகுதியை தோண்டுறாங்க. எந்த அளவுக்கு தோண்டினாங்கண்டா 392 அடி, அதை ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க, 392 அடி கீழே போற அளவுக்கு தோண்டி அதை அப்படியே மேல் முதல் வானம் வரைக்கும் கொண்டு போய் மறுபக்கமாக புரட்டி அவர்கள் அழிக்கப்பட்டாங்க. அவர்கள் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த இடம் தான் இப்பொழுது டெட் சி, ஷாக் கடல். டெட் சி நீங்க சில வேளை கூகுள்ல போய் சர்ச் பண்ணினா வரும். அந்த தண்ணி சரியான கணம், சரியான பாரம், ஏதாவது ஒரு பொருள் போட்டா கீழே உடனடியாக விழாது.
சிலவேல் நீங்க பாப்பீங்க தண்ணியில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சு கொண்டிருப்பாங்க. என்ன அந்த தண்ணி நாங்களும் போனோம், அதுல கொஞ்சம் கடுமையான உப்பு, ஆனா கடும் உப்பு, சாதாரணமான உப்பை விட பன்மடங்கு உப்பு கூட அந்த சமூகத்தார் என்ன செய்யறாங்க, அழிக்கப்படுறாங்க. அந்த பெண்ணும் அழிக்கப்பட்டதாக குர்ஆன்லயே வருது. நான் எதை சொல்ல வாரேன்டா, அந்த தாய் நல்லவளாக இருக்கல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நல்ல பெண்ணாக இருக்கல்ல, மகன் அழிக்கப்படுறாரு. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மனைவி நல்ல பெண்ணாக இருக்கல்ல, அதனால அதனுடைய கூட்டத்தார்களுடன் அவர்களும் அழிக்கப்படுறாங்க. தாய் நல்லவளாக இருந்தா தான் பிள்ளைகள் நல்லவர்களாக வருவாங்க. இங்க முதல் சரித்திரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டாங்க, மகன் வாங்க, அந்த ஏழாண்டாரு. அடுத்த சரித்திரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீண்ட வரலாறு. அவங்க கண்ட கணவன் நினைவாக்குறதுக்கு மகன்கிட்ட சொன்னாங்க, மகன் இன்னி அஸ்பஹுக இன்னி உரீது அன் அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், என்ன? மகன் என்ன சொல்றார், யா அபதி இஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே எது ஏவப்பட்டதோ அதை செஞ்சிருங்க. இங்க வாப்பா அறுக்க கூப்பிடுறாரு, தலைய கொடுக்கிறாரு மகன். அங்க வாப்பா பாதுகாக்க கூப்பிடுறாரு, மகன் முடியாதுன்னு சொல்றாரு. என்ன வித்தியாசம்? அங்க வளர்ப்பு மோசம், இங்க வளர்ப்பு நல்லம். நல்ல முறையில வளர்க்கப்பட்டிருந்தாரு. வாப்பா அறுக்கத்தான் கூப்பிடுறாரு, மகன் கழுத்தை கொடுக்கிறாரு, தலையை கொடுக்கிறாரு. ஏன்? நல்ல முறையில வளர்க்கப்பட்டாரு. மகனுக்கு தெரியும் பாப்பா எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார், ஏதோ நல்ல விஷயத்தை தான் கூப்பிடுவாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சரித்திரத்தில் அல்லாஹ் என்னத்தை சொல்ல வாராண்டா, மிக முக்கியமான நபியுடைய 2 மனைவிமார்களாக இருந்தும் நல்ல முறையில வளர்க்கப்படல. அதனால அல்லாஹுடைய அழிவுக்கு அதாபுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அவர்களுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில வளர்த்து சமூகத்துக்கு விட கிடைக்கல. அடுத்த ஆயத்துல நல்ல 2 பெண்மணிகள், ஆனா கணவன்மார்கள் மோசம். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உதாரணமாக இன்னும் 2 பெண்மணிகளை நாங்க கூறுகிறோம். இம்ராஅத் ஃபிரௌன், ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், தான் கடவுள், நான் தான் ஆக பெரிய இறைவன், அன ரப்புக்குமுல் அலான்னு சொன்னவன். ஆனால் அவருடைய மனைவி, அந்த பெண்மணி அவ உறுதியாக இருந்தார், ஒன்ன நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளேலா. ஃபிரௌனுடைய மனைவி, ஒன்ன கடவுளாக ஏற்றுக்கொள்ளேலா, நீயும் அல்லாஹுடைய ஒரு அடியான், அல்லாஹுவால படைக்கப்பட்ட ஒரு ஆள். அதனால ஃபிரௌனுக்கு சரியான ஆத்திரம், ஃபிரௌனுக்கு சரியான அவமானம். என்னுடைய பார்ட்னர், என்னுடைய துணைவி எனக்கு சப்போர்ட் இல்ல. அதனால வீட்டுல அறையுக்குள்ள வைத்து தண்டிப்பதை விட பகிரங்கமாக மக்கள் எல்லாம் போய் வரக்கூடிய பொது இடத்துல வச்சு அந்த ஃபிரௌனுடைய மனைவியை தண்டிப்பதற்கு பெரிய ஒரு குழியை தோண்டி அதற்குள்ள பயங்கரமான விஷ ஜந்துக்களை போட்டு அந்த பெண்ணை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கின்றான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்ட துஆ தான் குர்ஆன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், முதலாவது உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்துடைய மாளிகையை தந்துவிடு. ஃபிரௌனிடமிருந்து, அவனுடைய அநியாயத்திலிருந்து, அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்துடுன்னு சொல்லி அந்த பெண்மணி துஆ செய்கிறாள். தப்சீர்கள்ல வருது. அல்லாஹுடைய அந்த இரக்கத்தை பாருங்க. மறு வினாடியே அந்த பெண் சிரிக்க ஆரம்பிக்கின்றாள். ஃபிரௌன் சொன்னான், பாருங்க பைத்தியக்காரி, நான் இவளை சித்திரவதை செய்கிறேன், நான் இவளை தண்டிக்கிறேன், இவள் சிரிக்கிறா, பாருங்க, கேளுங்க. அப்ப அந்த பெண்மணிகிட்ட கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னா, நான் என்னுடைய அல்லாஹ்ட்ட இப்பொழுது தான் துஆ செய்தேன், யா அல்லாஹ் உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை தந்திரண்டு. என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து நான் மரணித்ததற்கு பின்னால நான் ஒதுங்குற இடத்தை எனக்கு கண்டுக்கு முன்னால் அல்லாஹ் நிறுத்தி விட்டான்.
அந்த மாளிகையுடைய பளபளப்பு, அதனுடைய ஜொலிப்பு, அதில் உள்ள ஆனந்தமான அந்த சந்தோஷமான காட்சிகளை பார்த்துத்தான் நான் ஆனந்தத்தில் சிரிக்கிறேன். நபியுடைய ஹதீஸ் இருக்குது, ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால அவர் ஒதுங்குற இடம் சொர்க்கம் என்றா அதனுடைய அடையாளம், நரகம் என்றா அதனுடைய அடையாளங்கள் காட்டப்படும். அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாக்கணும். சிலர்களுடைய முகத்தை நாங்க பார்த்தா எதையோ பார்த்து அவருடைய முகம் பயந்து சும்மா அலர் அடித்த மாதிரி முகம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நரகத்துடைய பயங்கரம் அவரு காட்டப்பட்டிருக்குது. இன்னும் சிலர்கள் யாரையோ பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது சொர்க்கம் காட்டப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல வருது, ஒவ்வொருவருக்கும் மரணிப்பதற்கு முன்னால் அவருடைய இடம் காட்டப்படும்.